காட்டிலும் இப்ப இருக்கிற உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா, நாங்க உங்களை எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்லுங்களேன், நீங்க நிறைய ஊழியம் செய்றீங்க அப்படி நாங்க கேள்விப்பட்டோம். உங்களோட ஊழிய பாதை எப்படி இருக்கு, உங்களோட ஜெப வாழ்க்கை, அதை குறிச்சு எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்துவின் ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம். ஏன்னா நான் எப்பயும் மறிச்சு போயிருக்க வேண்டியது, நான் நரகத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனா என்ன தூக்கி எடுத்தாரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கிறேன்னு. பாவத்தில் வந்தவங்க தான் பாவத்தை பத்தி சொல்ல முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மையான தேவன் அவர் நித்திய ஜீவன் தர பரலோகத்துக்கு ஒரு வாசல் என்பதை பிள்ளைங்களுக்கும் வாலிபர்களுக்கும் சொல்லணும். அதான் என்னோட வாஞ்சை. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், எல்லாமே. ஆனா உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் தான் அது பரலோகத்தின் சந்தோஷம், அந்த தேவனுடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அவர்தான் தேவன், அந்த சராசரங்களை படைத்த ஒரே ஒரு இறைவன். அந்த இறைவனை பத்தி சொல்லணும். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அதுதான் என்னோட வாஞ்சை. பெரிய கல்விமானானா கிடையாது, பெரிய புத்திமானானா கிடையாது, புதிய பலசாலினா அதுவும் கிடையாது. எளியவனை புனிதலும் தூக்கி அவனை ராஜாக்களோட பிரபுக்களோட மாற வைக்கிற தேவன். என் வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய திருப்பி ஆளுங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஆளுகளை ட்ரெயின் பண்ணிருக்கிறேன். ஆனாலும் ஒரே ஒருதான், என்னதான் அந்த உலகத்தை பேரை சம்பாதிச்சாலும், ஒருவன் உலகம் முழுவதும் தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தானுங்க. என்ன இதுக்கப்புறம் அந்த ஜீவன் இந்த உலகத்துல 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, இல்ல 100 வயசுல வாழட்டுமே, அதுக்கப்புறம் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போறதுக்கு, இந்த வைகுண்டத்துக்கு போறதுக்கு, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கு, மோட்சத்துக்கு போறதுக்கு, எப்படி சொன்னாலும், எந்த பாசத்துக்கு சொன்னாலும், எந்த வேடத்துக்கு சொன்னாலும், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவர் ஒருவர் தான் ஜீவன் உள்ள தேவன். அந்த ஜீவன் உள்ள தேவன் தான் பரலோகத்துக்கு